முஸ்தபா முஸ்தபா. ஹாய் சந்து. ஹாய் தாத்தா. என்ன பிஸியா இருக்கியா? ஸ்கோர் போர்டு அப்டேட் பண்ணிட்டியா? எஸ். ஏய், ஒன் ரன் ரேட் ரொம்ப ஸ்பீடா இருக்குடா. ஆஃப் செஞ்சுரி பிடிச்சிட்டியா? டேய், எனக்கு ரொம்ப ஜலசியா இருக்குடா. இதே ஸ்பீட்ல நீ கண்டினியூ பண்ண, நான் 50 இயர்ஸ்ல முடிச்ச ஸ்கோரை நீ ஜஸ்ட் 5 இயர்ஸ்ல கிராஸ் பண்ணிடுவேன். No doubt about it. தாத்தா, உங்க காலத்துல எல்லாம் 5 day matches, slow batting, slow pitches. Now everything is fast. Bat எடுத்தமா 1 day match மாதிரி 2 sixer அடிச்சமா, that's all. Game is over. Bad luck. Really bad luck. என்னாச்சு? அவசரப்பட்டு 2 ஜெனரேஷன் முன்னாடியே பிறந்துட்டேன். ஒருவேளை இந்த ஜெனரேஷன்ல பிறந்திருந்தா? அத பிறந்துட்டியே. என்னடா சொல்ற? நான் தான் நீ தானா, that's all. Old wine in new bottle. Come on tata, go and do some exercise. Come on. That'll be good for you. Come on. Shit. Hi Jagan, what happened? Hi Rekha. Bye. Hi babes. Excuse me, நீங்க ரெண்டு பேரும் ஃபயர் படம் பார்க்க போறீங்களா? இல்லடா, உங்க ஆயா படம் பார்க்க போறோம். எங்க ஆயா எப்ப நடிச்சாங்க? Hi Shilpa, you're looking great. Bye. Hi dears. Hi Chandu, how are you? Hi Chandu. Aarthi, how are you? என்ன ஆளைய காணோம்? எங்கப்பா? Shooting ads in a summer busy. Evening party தர. Evening? Okay, we'll have party in the evening. Okay. Come on. Yeah. பாத்தியாடா, எல்லா பொண்ணுங்களும் அவன் வந்த உடனே உன்னை விட்டு போயிட்டாளுங்க. இப்படியே போயிட்டு இருந்தது உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். என்னடா அங்க பிசினஸ் தான் போட்டிக்கு போற நினைச்சா, எங்க கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் விஷயத்தையும் போட்டிக்கு வர? டேய் ஜெகன், பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா பிரெயின் தேவை, பொண்ணுங்கிட்ட ஜெயிக்கணும்னா மேனினஸ் தேவை. மேனினஸ்னா தெரியும்ல, ஆண்மை. அது உங்ககிட்ட குறைச்சலா இருக்குன்னு நினைக்கிறேன். வேணும்னா டாக்டர் மாத்ருபூதத்தை பாரு, அவர் என்ன பண்ணணும்னு சொல்லுவாரு. 4 o'clock டீலர்ஸ் மீட்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்பதான் ஃபோன் வந்தது. அந்த ப்ரோஷர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவீங்க. ஓகே. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். எப்படி இருக்காரா? இருக்காருங்க. நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சந்தியன் சொல்லாதீங்க. ரெயின்போ ஆட் ஏஜென்சில இருந்து டிசைனர் வந்திருக்கிறதா சொல்லுங்க. ஓகே மேடம். சார், ரெயின்போ ஆட் ஏஜென்சில இருந்து டிசைனர் வந்திருக்காங்க. உங்களை பார்க்கணும்ங்கறாங்க. அந்த பிராண்ட் லோகோ பிளஸ் யூஎஸ்பி ல கேட்டதல்ல, அந்த டிசைன்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சா? KitKat the you choice. ஆவரேஜா இருக்கு. வேற டிசைன்ஸ் இருக்கா? You fool. You idiot. You cheat. What is this nonsense? Hi Cynthia. Good afternoon. Bad afternoon. Oh, why? What happened? Sunday evening 5 o'clock கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் வராம இருந்துட்டீங்க? Hey, relax. இன்னும் 5 o'clock ஆகல இல்ல? Sunday நேத்து. இன்னைக்கு Monday. Oh, I'm sorry. Work tensionல நான் சுத்தமா மறந்துட்டேன். I'm sorry. Sundayல கூட என்ன ஆபீஸ் வர்க்? வர்க்கிங் டேஸ்ல என்னோட ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு சண்டே ஹாலிடேல கூட எங்க ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? 2 வருஷமா பாக்குறேன். ப்ரோகிராம் சொல்றது மறந்து போயிடுது. உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு காதல் எதுக்கு? சுத்த வேஸ்ட். இந்த சேர கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த ஆபீஸோட குடும்பம் எடுத்துங்க. ஓகே? ஏய் சந்தியா. சாரி. நெக்ஸ்ட் சண்டே ஃபுல்லா உனக்காக தான். ஓகே? உன் கூடவே இருக்கேன். ஸ்மைல். ஸ்மைல். யா. இங்க பாருங்க சார். சிட்டில இருக்கிற எல்லா மெயின் சென்டர்லயும் இதே மாதிரி போர்டு வைங்க. சைஸ் கூட சேம் சைஸ்ல இருக்கும். ஓகே சார். ஓகே. லைட்டிங்ஸ்லாம் ஃபுல்லா பிரைட்டா இருக்கும். என்னடா நைட் கூட ஒர்க் பண்றீங்க? இதான் உன் தம்பி செஞ்ச ஆட். அப்படின்னா லிப்ட் கிஸ் பண்ணா பெரிய ஆடா? உன் தம்பி நான் இன்டெலிஜென்ட்டா? ஜெகன், என் தம்பியை பத்தி பேசாத. பேசினா என்னடா செய்வ? உன் தம்பி ஒரு ரோ பொம்பளை பொறுக்கி. Excuse me. Hello. Hey.
கைய வச்ச ஏய் இல்ல எங்க போற? உள்ள போறேன். உனக்கு எத்தனை தடவை சொல்றது? உள்ள டிஸ்கோ ஆடணும்னா பொண்ணுங்களோட ஜோடியா தான் வரணும். இப்படி தனியா வந்தா உள்ள விட மாட்டேன். பொண்ணு பின்னால வருதியா? நான் முதல்ல போறேன். முன்னாலேயாவது பின்னாலேயாவது போயா. கையோங்கிற அடிச்சிருவியா? ஐஸ்வர்யா ரேஞ்சுக்கு ஒரு ஃபிகரை தள்ளிட்டு வரேன். நீ பார்த்து வயிறு எறிவே, அப்ப என் ரேஞ்சு தெரியும். கிழிச்ச போயா. ஓகே. Okay, come on, we'll have dinner. Come on, dear, come on. We'll have Chinese food, okay? My dad. Okay, Mr. Saxena. We will meet again. யாரு அவரா? Yeah, that guy. ஹாய் அங்கிள். ஹாய் அங்கிள், எங்களோட டின்னருக்கு வரீங்களா? நீ எப்படா உருப்பட போற? எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களும் டிஸ்கவுண்ட் தானா? இந்த கெட்ட பழக்கம் உனக்கு எங்கடா வந்துச்சு? டாடி அது வந்து நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு பிரஸ்டீஜ் இருக்கு. அதையெல்லாம் இவன் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. இன்னும் எத்தனை நாள் தான்டா இப்படி சுத்துவ? இனிமேலாவது உன் பழக்கத்தை மாத்திக்க. டாடி அவங்க கிட்ட நான் பேசுறேன். எந்த பிரயோஜனமும் இல்ல. இனிமே அவன் மாற மாட்டான். நோ யூஸ். டேய் சந்து, டாடி எனக்கு ஒன்று அதிகமா திட்டாரு. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணது? டேய் என்னடா அது? எப்பவும் கேக்குற திட்டு தானே, அதான் சவுண்ட் கட் பண்ணிட்டேன். ஏண்டா அவரோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியலையா? ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டேன். ஜெனரேஷன் கேப். டேய் என் பேச்சை கேளுடா. இனிமையாவது டெய்லி ஆஃபீஸ்க்கு வா. ஒர்க்ல கூட என்ஜாய்மெண்ட் இருக்குடா. உனக்கு ஒர்க் என்ஜாய்மெண்ட், எனக்கு என்ஜாய்மெண்ட் தான் ஒர்க். அப்படின்னா பொண்ணு கூட சுத்தறத விட மாட்டியா? எப்படி விட முடியும்? ஃபிகருங்க ஃபீல் பண்ணும்ல. டேய் தினம் ஒரு பொண்ணு கூட சுத்துறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அதான் நான் வெரைட்டி. இப்போ நம்ம கம்பெனி சாக்லேட்ஸ் எடுத்துக்கோ. மில்கி பார், ஸ்ட்ராபெரி, பர்க், ஜெம்ஸ், இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. அரை நிமிஷத்துல மேல சாக்லேட்ல இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கிறப்போ நாம என்ஜாய் பண்ற பொண்ணுல எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கணும். என் மனசு ஒரு புஷ்பக விமானம் மாதிரி. எத்தனை பொண்ணுங்க ஏறினாலும் அப்பவும் இன்னொரு பொண்ணு உட்காரத்துக்கு இடம் இருக்கும். இப்படி 10 பொண்ணுங்க பின்னாடி சுத்துறதுல என்னடா இருக்கு? ஒரு நல்ல பொண்ணை செலக்ட் பண்ணு. அவளை சின்சியரா லவ் பண்ணு. என்னது லவ்வா? அதெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க பண்றது. ஒரு பொண்ணை பார்த்து ஃபாலோ பண்ணி கையில பூவை வச்சுக்கிட்டு ஐ லவ் யூ சொல்றதுக்கு 6 மாசமா? அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். காதலிச்சு என்ன செய்வீங்க? காதல்ல இருந்து மேரேஜ், மேரேஜ்ல இருந்து பெட்ரூம், அதான கிளைமேக்ஸ். அதே சென்ட் அடிச்சுக்கிட்டு டிஸ்கோ போனோன்னு வைங்க, 1/2 மணி நேரத்துல 1/2 டசன் பொண்ணுங்க ஏமால விழுவாளுங்க. 1/2 hourல கிடைக்கிற என்ஜாய்மெண்ட்டுக்கு 6 மாசம் எதுக்குன்னு? நோ, ஐ அம் நாட் கோயிங் டு வேஸ்ட் மை வேல்யூபிள் யூஸ்ஃபுல் டைம். நோ காதல்னா பிசிக்கல் என்ஜாய்மெண்ட் இல்லடா. லவ்வுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, கல்யாணத்துக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு. பரம்பரையா நாம வணங்குற தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரன், ஏகபத்தினி விரதன். நீ ஃபாலோ பண்ண வேண்டியது அவரோட வழியை தான். ஆமாண்ண, ஸ்ரீராமன் பெரிய தெய்வம், ஏகபத்தினி விரதன். ஒரு சீதையை தான் காதலிச்சாரு, அவங்களுடைய குடும்பம் நடத்தினாரு. அடுத்த ஜென்மத்துல ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் எடுத்தாரு. 8 பொண்டாட்டிங்களோட 16,000 கோபிகர்களோட கொண்டாடிக்கிட்டு இருந்தாரு. அந்த கடவுளே மாறிட்டப்போ நாம எங்க என்ன? சந்து, உன் கூட ஆர்கியூ பண்ண முடியாது. ஆனா ஒரு விஷயம், யூத்ல மிஸ்டேக் பண்ணிட்டோமேன்னு என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் ஃபீல் பண்ணுவேன். யூத்தை மிஸ் பண்ணிட்டோன்னு நீ தான் ஃபீல் பண்ண போற. ஹேவ் a drink, brother. சின்ன பையன் யார் பேச்சையும் கேட்கறது இல்ல, விதண்டாவாதமா பேசுறான். ஏதாவது தோஷம் இருக்குமா? பாத்துருவோம். சரி, சின்ன பையன் எங்க? எங்கடா அவன்? அது நெக்ஸ்ட் ஆடுக்கு லொகேஷன் பார்க்க ஊட்டிக்கு போயிருக்கான். என்னடா லொகேஷன் பாக்குறது? சும்மா ஊர் சுத்தத்துக்கு இது ஒரு சாக்கு. அண்ணா, இந்த ஜாதகத்தோட ராசியே அதான். சுக்கிர மகாதிசையில பிறந்திருக்காரோன்னு சதா பொண்ணுங்களோட சுத்திண்டே இருப்பார். அவ்வளவு சாஸ்திரம்னா சாஸ்திரம் தான். கரெக்டா சொல்லிட்டேன். நான் கூட சுக்கிர மகாதசில பிறந்தவன் தான். அதான் என் பேரன் கூட என்ன மாதிரி என் லைஃபை என்ஜாய் பண்றான். அவன் மனசு மாறி நல்ல வழிக்கு வருவானா ஜோசியரே? நீங்க கவலையே படாதீங்க மாமி. நான் தான் முதல்லயே சொன்னேன்ல, இந்த ஜாதகத்துக்கு கொஞ்சம் ஸ்திரீங்களோட தொடர்பு அதிகமா இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் அடிச்சு சொல்லுவேன், இன்னும் 1 வாரத்துக்குள்ள சின்னையாவோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. அதுவும் ஒரு பொண்ணால.